சாத்தான்குளம் கேஸ்ல பாத்தீங்கன்னா ஃபைனலா ஒரு பயங்கரமான ஒரு ஜட்மெண்ட் வந்திருக்கு. 9 போலீஸ் ஆபீசர்ஸுமே மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. பிளஸ் நிறைய ஃபைன்ஸும் போட்டிருக்காங்க. அந்த அப்பா பையனை சித்திரவதைப்படுத்தி லாக்அப்ல வச்சு அடிடி நடிச்ச இந்த போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இப்படிப்பட்ட ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அப்ரிஷியேட்டபிளா இருக்கு. ஜஸ்டிஸ் முத்துக்குமரன் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல நம்ம சார்பா ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கலாம். அண்ட் வந்து இவங்கெல்லாம் வாடுறதுக்கே தகுதி இல்லாத ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஜட்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. பெரிய பெரிய ஆபீசர்ஸ்ல இருக்கவங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் பெருசா மரண தண்டனை கொடுக்க மாட்டாங்க. பட் ஆனா இந்த கேஸ்ல கொடுத்துருக்கிறது அப்படின்றது வந்து கடைக்கோடியில இருக்க ஒருத்தனுக்கும் அண்ட் வந்து எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் வந்து எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் அப்படின்றத வந்து பயங்கரமா சொல்லியிருக்காங்க திருப்பி. அண்ட் வந்து நிறைய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் நம்ம நாட்டில் நடந்துகிட்டே இருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ் பெண்களை கற்பழிக்கிறாங்க அண்ட் வந்து டீச் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் போயிட்டு இருக்குது. அண்ட் பாத்தீங்கன்னா லாக்அப் டேட்லாம் நிறைய பார்த்துட்டு இருக்கோம் ரீசெண்ட் டைம்ஸ்ல நம்ம. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா இனிமேல் கம்மியாகும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கு இந்த ஒரு ஜட்மெண்ட் மூலியமா. ஏன்னா பனிஷ்மெண்ட்ஸ் பயங்கரமா இருந்தா மட்டும்தான் தவறுகள் கம்மியாகும் அப்படின்றது வந்து எல்லா இடத்துலயுமே சொல்ற ஒண்ணுதான். ஸோ இந்த ஜட்மெண்ட் வந்து கண்டிப்பா நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து யோசிக்க வைக்கும். நெக்ஸ்ட் தடவை தப்பு பண்றதுக்கு முன்னாடி இப்படி ஒன்று நடக்கும் அப்படின்ற அச்சுறுத்தல் வந்தாலே போதும், பாதி தவறுகள் இங்க நடக்காம போகும் அப்படின்றதான் என்னோட தாழ்மையான கருத்து. ஸோ எல்லாருமே இதை வந்து பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணி இது எல்லாருமே பேசணும் இதை பத்தி அப்படின்றத என்னோட தாழ்மையான கருத்தம். இது நான் மட்டும் பேசக்கூடாது, நம்ம ஜென்சின்னு சொல்றோம்ல அவங்களும் பேசணும் இதை பத்தி, எல்லாருமே இதை பத்தி பேசணும். அப்படின்னாதான் வந்து நிறைய பேருக்கு வந்து இது போய் சேரும். அவங்க வந்து நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்கு, ஏன் இப்படியான ஜட்மெண்ட்ஸ் வருது, ஏன் என்ன பனிஷ்மெண்ட்ஸ் இது அப்படின்றது எல்லாமே புரிஞ்சுக்கணும். இப்ப ஏன் எல்லாம் நடக்குதுன்றத புரிஞ்சுக்கிட்டாதான் அவங்க வந்து அவங்க லைஃப்ல அதை லீட் பண்ணும்போது ஏதோ ஒரு வகையில ஒரு நம்பிக்கை இருக்கும், ஒரு பயங்கரமான கான்பிடென்ட் வரும். நம்ம நல்லதுதான் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு பயங்கரமா இருக்கும். தப்பான வழியில போகக்கூடாது அப்படின்றதுக்கான நிறைய இருக்கு இதுல. ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ஜட்மெண்ட்டை நம்ம கொண்டாடணும் அப்படின்றதான் என்னோட தாழ்மையான கருத்து. ஸோ இன்னொரு வீடியோ கண்டிப்பா பார்ப்போம். உங்களோட கமெண்ட்ஸ் என்ன, நீங்க இந்த ஜட்மெண்ட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.